அவருக்கு ஒரு ஆதரவு தர கூட்டங்கள் இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் ஜென்சி இவங்கெல்லாம் வந்து அவருக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க. அதாவது ஃபேன்ஸா இருந்து இன்னைக்கு தொண்டர்களா மாறியிருக்காங்கன்றதை பார்க்க முடியுது. அந்த ஆதரவுங்கிறது ஆட்சி பிடிக்கிற ஆதரவு இல்லை, மிக சொற்ப ஆதரவு தான். அது எலெக்ஷன் நடந்தா தெரியும். பட் அதை போய் ரிஸ்க் எடுத்து தெரிஞ்சுக்க வேண்டாம். இன்னைக்கு ஒரு கூட்டணியோட ஒரு கட்சியோட போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 சீட்டு கொடுக்கப்பட்டா கூட 10 எம்எல்ஏக்கள் வருவாங்க. நீங்க கேட்டா ஒரு 2 மந்திரிகள் அதுல வருவாங்க. உங்க கட்சி வீர நடைபோடும். தமிழ்நாட்டுக்கும் அது ரொம்ப இதா இருக்கும். இதையே தான் நான் அண்ணன் சீமானுக்கும் சொல்றேன். நீங்க வாக்குகளை வீணடிக்கிறீங்க, தமிழ்நாட்டின் வாக்குகளை வேஸ்ட் பண்றீங்க. இது வரைக்கும் ஓகே. இன்றைய சூழ்நிலையில நீங்க அதை செய்யக்கூடாது. இன்னைக்கு மிக சமமான ஒரு சரியான இன்னொரு கட்சி வரும் பொழுது வாக்குகள் வீணடிக்கப்பட்டா நம்மளால இறுதி பெரும்பான்மைக்கு நம்ம வர முடியாம போனா என்ன நடக்கும் சொல்லுங்க. இதை நீங்க படமா எடுத்து விட்டுருக்கணும். இந்நேரம் சோசியல் அரசியல் தெரிஞ்சவங்களா இந்நேரம் இதை படமா எடுத்து நீங்க விட்டு இப்ப இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி விட்டுருக்கணும். வரலன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும் சொல்லுங்க. இந்த நாடு என்னவா போகும்? இந்த ஸ்டேட் என்னவாகும் அது சொல்லுங்க. நிலைகுலையும்ன்றது எப்படி நிலைகுலையும்? இருக்காது இல்ல, ஆளாளுக்கு கவர்னர் ஆட்சி வரும். ஆமா ஆமா, மத்திய சர்க்கார் தன்னுடைய ஆளுமையை கவர்னர் ஆட்சியின் மூலம் செய்துவிடும்.